வெல்கம் டு தமிழச்சி சமையலறை. காய் எதுவுமே இல்லையா, வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு புளி குழம்பு சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தமிழச்சி சமையலறை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு 5-6 பல் பூண்டு, 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு குழம்பு சட்டியை வச்சுட்டு சட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்த உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு போட்டு வதக்கினோடனே தக்காளி அப்போ தான் கொஞ்சம் வதங்கும். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா சேர்த்துக்க போகிறோம். குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வீட்டிலே அது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ புளி எலுமிச்சம்பழ அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அதுக்காக வேண்டி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது பார்த்திங்களா, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.